நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனுடைய பரிசுத்த திருநாமத்தினாலேயும் அவருடைய குமாரனும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய அன்பு தெய்வமாக யாஷோவா மேசியா நாமத்தினாலேயும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் என்றென்றைக்கும் வழங்குவதாக. ஆமேன். இந்த நாளிலே நாம் தேவன் நம்மை குறித்து என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரு, என்னென்னலாம் செய்ய போறாரு அதை பார்க்க போறோம். ஆக்சுவலா ஒரு வியாபாரி ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாப்புல, பிசினஸ்ல பணம் எல்லாம் வச்சிருப்பாரு, சரக்கெல்லாம் வச்சிருப்பாரு. ஆனா முக்கியமா என்ன வச்சிருப்பாரு, அவரு முக்கியமா என்ன வச்சிருப்பாரு, புஸ்தகம் வச்சிருப்பாரு. புஸ்தகம் இல்லைன்னா அவராலையும் ஒண்ணு பண்ண முடியாது. என்ன எது எங்க போறது எங்க வருது தெரியாது, அந்த இருக்குன்னு கூட தெரியாது, வியாபாரத்துல லாபம் வருதா என்ன தெரியாது, வியாபாரம் என்ன பண்றது தெரியாது. எல்லாத்துக்கும் காட்டிலும் அரசாங்கத்துக்கு அவர் கணக்கு கொடுக்கறதுக்கு புஸ்தகம் வேணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பூமியில இருக்கிற இந்த காரியத்துக்கே ஒரு புஸ்தகம் தேவைன்னா, தேவன் நம்மை குறித்து இந்த உலகத்தை, இந்த பூமியை உண்டு பண்ணியிருக்கிறார், மனுஷங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ இதை பத்திலாம் அவர் புஸ்தகங்கள் வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகங்கள் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம கூடிய வரைக்கும் என்னென்ன பார்க்க முடியுமோ பார்க்கலாம். சரியா? சரி, ஏன் முதல்ல இந்த புஸ்தகம் அப்படிங்கிற பார்க்குறப்ப எல்லாரும் சேர்ந்து கொண்டு 2 நாளாகமம் 16 அதிகாரம் 9 வசனம் 9a, 2 நாளாகமம் 16:7, 2 நாளாகமம் 16:7, 560 பக்கம். தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு எல்லாம் பக்கம் சொல்லுங்க. 560 பக்கம், 2 நாளாகமம் 16 அதிகாரம் 7 வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமை விலக பண்ணும்படிக்கு யாவேதனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ 9வது வசனம் பிரதர், 7வது சொன்னீங்க. 9வது வசனம், 9வது வசனம். நம்ம 7ல பார்க்கறோம், அந்த வார்த்தை இல்லை. தேவன் என்ன பண்றாரு, நம்முடைய வல்லமையை பூமியில விலக பண்ணணும்னு விரும்புறாரு அவர். ஆனா அந்த வல்லமையை யாருக்கு விலக பண்ணணும்னு விரும்புறாரு? தம்மை பற்றி உத்தம இருதயம். உத்தம இருதயம் உள்ளதுதான் எல்லாருக்கும் கிடையாது. அப்ப இந்த உத்தம இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு வல்லமை விலகம் பண்ணுவார். உத்தம இருதயம்னா எப்படி, என்ன? கபடம் இல்லாததா? கபடம் இல்லாதது, சூது என்ன போட்டிருக்க? John. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is loyal to him. In this you run foolishly, therefore from now on you shall have walls. Whose heart is Loyal. Loyal. Committed to. இங்கே கேஜேவில் என்ன போட்டிருக்குன்னா பர்ஃபெக்ட். இந்த லார்டுன்னு வாசிக்கக்கூடாது ஜான். அந்த லார்டுன்றத என்னன்னு வாசிக்கணும்? யாவே காட். ஓகே ஜான்? For the eyes of Yahweh God run to and fro throughout the whole earth to show himself strong in the behalf of them whose heart is perfect towards him. Perfect அப்படின்னா பர்ஃபெக்ட் என்ன அர்த்தம்? அப்படியே அப்படி கட்டுறதாய் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு அப்படியே ஃபிட்டிங்கா. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அதுக்கு ஃபிட்டிங்கா இருக்கிறது தான் பர்ஃபெக்ட் ஹார்ட். பர்ஃபெக்ட். இப்போ
ஒரு பாட்டில் வாங்குறோம், பாட்டிலுக்கு எது மூடி, மூடி பர்ஃபெக்டா இருந்தாதான் பாட்டில் உள்ள எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்ப அதே போல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய ஜனங்களை அழைத்து வந்து கானான் தேசத்துல அமர பண்ணி அங்கே அவளுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். யார் ஏற்படுத்துறாரு? சவுலை. ஆனால் சவுலுக்கு எப்படிப்பட்ட இருதயம்? சவுலுக்கு எப்படிப்பட்ட இருதயம்? கீழ்ப்படியாத இருதயம். என்ன சொல்றாரு, உன்னை நான் தள்ளிவிட்டு என்னுடைய ஒரு மனுஷனை இந்த ஜனத்தின் மேல் நான் தலைவராக அபிஷேகம் பண்ணுகிறேன். அப்போ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் இதுதான் பர்ஃபெக்ட் உத்தம இருதயம். அப்ப இப்படிப்பட்ட உத்தம இருதயம் கொண்டவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அப்ப தாவீதுக்கு உத்தம இருதயம் இருந்தது எப்படி தெரியும்? தேவனுக்கு ஜபம் பண்ணிட்டே இருந்தாரு, விண்ணப்பங்களோட கூட கீழ்ப்படிந்து இருந்தாரு. வார்த்தை கீழ்ப்படிந்து எப்பவும் தாவீது தேவன் போய் கேட்பார், ஏபோதை கொண்டு வா, ஏபோதை கொண்டு வா. எப்பொழுதும் தேவ ஆலோசனை கேட்டு பெலிஸ்தர் வராங்க, அவனுக்கு இந்த கேகலாப்பட்டினத்தை ஒப்பு கொடுப்பாங்களா தேவனே சொல்லும். எப்பவும் அந்த தேவனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்தார். அப்ப தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற மனுஷன் தான் உத்தம இருதயம் கொள்ள முடியும். தேவனுடைய ஆலோசனை எங்க இருக்கிறது? பரிசுத்த வேதாகமத்துல இருக்குது. தேவனுடைய ஆலோசனை என்னென்ன? தேவனுடைய சிந்தை அல்லது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய இருதயத்தின் ஆழம். அப்ப தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தை நம்ம எப்படி உணர முடியும்? தேவனுடைய ஆராய்ச்சி கொண்டுதான் உணர முடியும். 1 கொரிந்தியர் 2:10 வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய இருதயங்களை அது அறிந்த பரிசுத்த ஆவியை கொண்டு தேவன் நமக்கு அதை எப்படி வெளிப்படுத்திருக்கிறாரு? வார்த்தைகளா புஸ்தகத்துல, இந்த பரிசுத்த வேதாகமத்துல வெளிப்படுத்திருக்கிறார். அப்போ இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு தேவன் என்ன பண்ண போறாரு? அநேக புஸ்தகங்களை எழுதி அதெல்லாம் இது உள்ள காமிக்கிறார் நமக்கு. அப்ப என்னென்ன புஸ்தகங்கள், ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு தேவன் நமக்கு அழகா எழுதி வச்சிருக்காரு. அதனால எல்லாரும் இந்த புஸ்தகத்தை நாம் பிடிச்சுக்கணும். இந்த புஸ்தகத்தை பிடிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? உத்தம இருதயம் கிடைக்கும். அப்ப இந்த உத்தம இருதயத்துக்கு உள்ளவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி நம்ம மேல கண்ணோக்கமா இருப்பார். தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார்னா எப்படி இருக்கும்? அப்ப நம்ம எந்த பயமே கிடையாது. ஏன்? அவர் நம்மளோட நம்ம மேல கருத்தனையா இருக்கிறாரு. இப்போ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ இல்ல முதல் மந்திரியோ அவர் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நான் எப்ப என்கிட்ட எதா இருந்தாலும் என்கிட்ட போன் பண்ணி கேட்பாரு, அதை பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்படி ஒரு நபர் இருந்தாருன்னா அப்போ அந்த பிரதம மந்திரியோ இல்ல அந்த ஜனாதிபதியோ அப்படி அப்போ எப்ப பார்த்தாலும் அவர் மேல நோக்கமா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அந்த நாட்டுல என்ன கவலை? ஒரு கவலையும் கிடையாது. அப்போ உலக காரியத்திலே அப்படி இருக்கிறப்ப அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவாதி தேவன் அவருடைய கண்களை நம்ம மேல வச்சிருக்கிறாருன்னா அதை காட்டிலும் பாக்கியவான் பாக்கியவதி கிடையாது. ஆனா அது ஒரே நம்ம பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் காணப்பட வேண்டும் என்றால் தேவ ஆலோசனையை கொண்ட இந்த புஸ்தகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இதை பார்க்கிறப்ப அது உள்ள என்னென்ன புஸ்தகம் தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட புஸ்தகம் தான் இப்போ நான் பார்க்க போறோம். முதலாவது, நம்மை உண்டாக்குகிறார் தேவன், நம்மை உண்டாக்கி உருவாக்குகிறார். நம்ம எங்க உண்டாக்குகிறாரு? பரலோகத்துல, பரத்துல. நம்ம எங்க உண்டாக்குகிறார்? ரகசியமான ஒளிப்பிடத்திலே உண்டாக்குகிறார். எங்க உருவாக்குகிறாரு? பூமி ஆழ்விடங்களில் உருவாக்குகிறார். எடுங்க 139 சங்கீதம். 139 சங்கீதம் 757 பக்கம் 12வது பாருங்க. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. பாத்தீங்க,
நீர் என் உள்ளந்தெய்யங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. விசித்திரமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாகவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அவயங்களை குறித்து தேவன் புஸ்தகம் வச்சிருக்கிறார். அதுதான் 131ஆம் சங்கீதம் 16வது வசனத்துல தேவன் நமக்கு சொல்றாரு. நம்முடைய அவயங்கள் எல்லாம் என்னென்ன அவயங்கள்லாம் வச்சிருக்காருன்றதுக்கு புஸ்தகத்தை, அது என்ன புஸ்தகம்? அவயவங்களின் புஸ்தகம். நம்ம என்னென்ன அவயெல்லாம் கொடுக்குறோன்றத அழகா வச்சிருக்கிறார். அவயவங்களின் புஸ்தகம். யாருக்கான கேள்வி இருந்தா கேளுங்க. ஒரு கொஸ்டின் பிரதர் எனக்கு இல்ல சொல்லுங்க. 15ல சொல்றால நான் ஒளிப்பீடத்தில் உண்டாக்கப்பட்டு அப்படின்னா நீங்க வரும். அது ஒளிப்பீடத்தில் உண்டாக்கப்பட்டு அப்படின்னா 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. 15, 16. 290ஆம் பக்கம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 15ல இருந்து பாருங்க. 288ஆம் பக்கம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 6ஆம் அதிகாரம் தானே. அப்ப 290 தான். 6ல 15ல இருந்து பாருங்க. 290ஆம் பக்கம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே போறோம். அவர் எப்படிப்பட்டவரா சிஸ்டர்? ஒருவரும் ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் அப்படின்னு ஒளிப்படத்துல இருக்கிறார். ஒளிப்படத்தில் மனுஷன் அங்க போக முடியாது. மறைவான இடம் அதுதான் ஒளிப்பிடத்திலே. அங்கே அதாவது தேவன் நம்மள அங்கேருந்து உண்டாக்குனார் அப்படிதானே? ஆமா 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 ஆமா. தேவன் நம்மை உன்னதங்களை அங்க உண்டாக்குறார். அதனால என்ன பண்றாரு? கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களில் அவரோடு கூட செய்தார். நம்மள அங்கதான் உண்டாக்குறாரு. அங்க உண்டாக்குறாரு. அங்க உண்டாக்குறப்ப எப்படி உண்டாக்குறாரு? எப்படி உண்டாக்குறாரு? நல்லதான் உண்டாக்குறாரு. பிரசங்கி 7 அதிகாரம் கடைசி வசனம். தேவன் பக்கம் சொல்லுங்க. செம்மையாக உண்டாக்கினார். பக்கம் சொல்லுங்க. 7 அதிகாரம் 28வது வசனம் கடைசி வசனம். 797. இதோ போறோம். தேவன் மனுஷனை செம்மையான. அப்போ நம்மளை உண்டாக்குறப்போ செம்மையாக உண்டாக்குறாரு. ஆனா நம்மளை எங்க உருவாக்குறாரு? பூமியின் தாழ்விடங்களில். அப்ப உருவாக்குறது தான் இந்த இது மாம்சம். உண்டாக்குறது அங்க உண்டாக்கி இங்க தாயின் கர்ப்பத்திலே அது எப்படி பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்குகிறார். புரியுதா சிஸ்டர்? புரியுது. வேற ஏதாவது புரியுதா? புரியுது. வேற யாருக்கான கேள்வியா? இதுல புரியலையா? ஓகே சரி. அப்போ அவயவங்களின் புஸ்தகம், நம்ம ஒவ்வொரு அவயவமும் இருக்கிறத பத்தி தேவன் புஸ்தகம் வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகம் நமக்கு இருக்கிற அவயவங்கள் எல்லாம் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. சரி. 2வது நம்முடைய ஜீவ நாட்களின் புஸ்தகம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவ நாட்கள் உண்டு. இவ்வளவு நாட்கள் உண்டு.
அதை பத்தி ஒரு புஸ்தகம் எங்க யோபு 14வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. 14:5. 645. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையில் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லை அவனுக்கு ஏற்படுத்தினேன். என்ன சொல்றாரு தேவன்? அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. குறிக்கப்பட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ ஒரு புஸ்தகத்துல அத குறிச்சு வச்சிருப்பாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு புஸ்தகத்துல குறிச்சு வச்சிருக்கிறார் அந்த நாட்களின் தொகை. அதுக்கப்புறம் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. மாதங்களின் தொகை. அப்ப இவ்வளவு நாள் இவ்வளவு மாதம் எல்லாத்தையும் தேவன் குறிச்சு வச்சிருக்கிறார். அதுதான் ஜீவ நாட்களின் புஸ்தகம். எல்லாரும் தெளிவா இருக்கா? மாதங்களின் தொகை. ஒன் மோர் क्वेश्चन பிரதர். ஒரு நிமிஷம். மாதங்களின் தொகை எவ்வளவு மாசம்? இவ்வளவு நாள் இவ்வளவு மாசம், இவ்வளவு மாசம் இவ்வளவு நாள். சொல்லுங்க சார், கேளுங்க. இது ஒன்லி யார் அவர் உத்தமா தேர்ற அவங்களுக்கு மட்டும் அப்படி பண்றாரா இல்ல எல்லாரும் கிரியேஷனுக்கும் பிரதர்? எல்லாருக்கும். ஓகே, எல்லாருக்கும் உண்டு. ஆனா உத்தமருக்கு வல்லமையை வழங்கப்படுறாரு. ஓகே, அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. எல்லாருக்கும் பூமியில அனுப்புறவங்க அத்தனை பேருக்கும் அவயங்களின் புஸ்தகம் உண்டு, நாட்களின் புஸ்தகம் உண்டு. பூமியில அனுப்புற அத்தனை மனுஷனுக்கும் அவன் தேவனை விசுவாசிக்காத அந்நிய எது செஞ்சாலும் சரி, மனுஷனாய் வந்தால் அவனுக்கு அவயங்கள் உண்டு, அந்த அவயங்களுக்கு புஸ்தகம் உண்டு. அதே போல அவனுடைய ஜீவ நாட்களுக்கு புஸ்தகங்கள் உண்டு. வேற என்ன கேள்வி? தெளிவா இருக்கா? ஓகே, சரி. 3வது குடியிருப்பின் எல்லைகளை குறித்த புஸ்தகம். குடியிருப்பின் எல்லைகளை குறித்த புஸ்தகம். உபாகமம் 32வது அதிகாரம் 8வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. எடுத்தவங்க பக்கத்தை சொல்லுங்க முதல்ல. உபாகமம் 32:8. 265. உபாகமம் 32:8. எல்லாம் எடுத்துறீங்களா? உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரராய் வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ராயேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். அப்ப எல்லைகளை திட்டம் பண்ணுகிறார். ஒவ்வொரு ஜனத்துக்கும் எல்லைகளை திட்டம் பண்றப்ப முதல்ல தன்னுடைய ஜனங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறாரு. என்ன சொன்னார் தன்னுடைய ஜனங்களுக்கு? இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாருல்ல, கானான் தேசத்தை. எப்படி சொன்னாரு? ஆபிரகாம் சொன்னாரு, நீ நடந்து திரி. ஆதி சொன்னாரு. ஆமா, வடக்கு கிழக்கு சொன்னாரு. எடுங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம். 15வது அதிகாரம் எடுங்க. சொல்லுங்க. என்ன வசனம்? இல்ல தேசத்தை கொஞ்சம் கொடுங்க. தேசத்தை மட்டும் நடந்து தெரியும். 13வது அதிகாரம் 13-16 வருது பாருங்க. 13-17. 17 வருது. 17-15 சொல்றாரு. 13ல இருந்து வருது. அதை படிச்சா தெரியும். 14ல இருந்து வருது. சரி, 13வது அதிகாரம் 15-16 அதை பாக்குறோம். 15வது அதிகாரத்தையும் சொல்றாரு. 15வது அதிகாரம் ஊர்ஜிதப்படுத்த ஒரு காரியத்தை. 15வது அதிகாரத்தை ஒரு மகத்துவமான ஒரு விசேஷம் உண்டு. அந்த வேற ஒரு பார்ப்போம். அப்போ ஆதாமுக்கு முதல்ல கொடுக்கிறப்ப முதல்ல இந்த ஜனங்களை கொடுத்துறாரு. அது எப்படி? தான் முதல் பேர்சபா வரை
இவங்களுக்கு கொடுத்துறாரு, எல்லாருக்கும் குடியிருப்பு நிலை கொடுத்துறாரு. அதே போல 87ஆம் சங்கீதம் 4வது 5வது பாருங்க. 87ஆம் சங்கீதம் 87 4 5. Psalms 87 4 and 5. 725. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். திரும்ப நிறுத்தி வாசிங்க. முதல்ல யார பத்திலாம் சொல்றாரு? என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். பாருங்க, என்ன அறிந்தவர்களுக்குள்ள ராகாவையும் பாபிலோனையும். ராகாப்னா என்னது? யோசுவா 2ல ராகாப்னா எகிப்து. ராகாவை துண்டித்ததும் வழி சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோன்னு சொல்றார். அப்ப பாபிலோன், எகிப்து பாபிலோன் தேவனுக்கு எதிராக இருந்தது. ஆனா வாசிக்க, இதோ பெலிஸ்தியரிலும் சீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட. அப்ப இவங்க யாரு? அந்நியர்கள். எத்தியோப்பியர்களும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து சொல்றப்ப எப்படி சொல்றாரு? இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்றாரு. அப்ப தன்னுடைய ஜனம் குறிக்கிறப்ப எப்படி ஒரு பஞ்சுங்க, அப்படி இன்னான் இன்னான் இன்னும் குறிப்பா நல்ல விளங்குதா? அப்ப முதல்ல நாள் அது வந்து எல்லாரும் ஜனையும் இல்ல பிரதர்? எல்லா ஜனங்களும். ஆனா தன்னுடைய ஜனங்களை சொல்றப்ப எப்படி சொல்றாரு? இன்னும் தேவன் பாருங்க, தன்னுடைய ஜனவை குறித்து எவ்வளவு ஒரு கருத்தனை பாருங்க. புரியுதா? நல்லா புரியுது. எவ்வளவு பேர் ரிஜாய்ஸ் பண்றீங்க? எனக்கு ஐ ரிஜாய்ஸ். அப்போ எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 26 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 17 26. 188ஆம் பக்கம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஆதாமின் புத்திரர் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். குறிச்சிருக்கிறார். சரி, இதெல்லாம் குறிச்சாரு. சரி எல்லாம். ஆனா அதுக்கு மேலாக முக்கியமான ஒண்ணு என்னது? யோவான் 14 அதிகாரம் 2ல இருந்து 4 வரைக்கும் பாருங்க. 149. யோவான் இருக்க எல்லாம் எடுத்துட்டான். அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யோவான் 14 அதிகாரம் பக்கம் சொல்லுங்க. 149ஆம் பக்கம். யோவான் ஜான் chapter 14 verses 2 to 4. யோவான் 14 அதிகாரம் 2ல 4. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் பாருங்க, பூமியில குடியிருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாம என்ன பண்றாரு? பரலோகத்துல குடியிருக்கிறதுக்கும் முன் குறிச்சிட்டார். அப்போ பிலிப்பியர் 3:20 பாருங்க. 3:20 Book of Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துக்கு. 273. வாசிங்க.
நம்ம பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் போறோம், பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம குடியிருப்பு முன்குறிச்சிட்டார். அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? குடியிருப்பின் எல்லைகளை அவர் குறித்து அதை குறித்த புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். முன் தீர்மானப்பட்ட எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கிறார். சரியா? சரி. அடுத்தது 4வது புஸ்தகம். இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? அவைகளின் புஸ்தகம், ஜீவநாட்களின் புஸ்தகம், எல்லைகள் குறித்த புஸ்தகம். ஜோரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவயங்களின் புஸ்தகம், அவயவங்களின் புஸ்தகம், ஜீவநாட்களின் புஸ்தகம். நீங்க போர்டை பார்த்து சொல்றீங்க, அங்க சொல்லிட்டா யாரணும்? அவயங்களின் புஸ்தகம், ஜீவ நாட்களின் புஸ்தகம், அப்புறம் குடியிருப்பின் புஸ்தகம், குடியிருப்பின் எல்லைகளை குறித்த புஸ்தகம். எழுதுறதுக்குள்ள நீங்க சொல்லிடுறீங்க, எழுதல பிரதர், அதனால்தான். சரி சரி. குடியிருப்பின் எல்லைகளை குறித்த புஸ்தகம். 4வது சொல்லலாமா? சொல்லுங்க, எழுதுறோம். 4வது தன்னை குறித்த காரியங்களின் புஸ்தகம். தன்னைனா தேவன் இல்ல, மனுஷனை குறித்து. நம்மை குறித்து தேவன் நம்ம காரியங்கள் எல்லாம் வச்சு புஸ்தகம் வச்சிருக்கிறார். நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக நம்மை குறித்த புஸ்தகங்களை வச்சிருக்கிறார். எங்கன்னு பாக்குறப்ப யோபின் புஸ்தகம், யோபு 23வது அதிகாரம் 14, 15 2 பாருங்க. 654 பக்கம். யோபு, புக் ஆஃப் ஜாப், chapter 23 verses 14 and 15. யோபின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14, 15. யோபுடைய சரித்திரத்தின் புஸ்தகம். எனக்கு 13, 14 தானே பிரதர்? 14, 15. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகளை அவர் நிறைவேற்றுவார். இப்ப குறிச்சு வச்சிருக்கிறார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். அப்போ நம்ம குறித்தவர் நிறைய வச்சிருக்கிறார். இந்த அநேகம் ஒரு இடத்துல உண்டு. யோபு ஒரு தடவை சொல்றாரு, என்ன சொல்றாரு? இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ரோமர் 14வது அதிகாரம் 12வது பாருங்க. Book of Romans chapter 14 verse 12. 223 பக்கம் வாசிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். எப்படி? நம்மை குறித்து கணக்குனா எப்படி? கணக்குனா ஒரு புத்தகம் இருக்கணும், அக்கௌண்ட்ஸ் ஒரு புத்தகம் இருக்கணும். அப்ப நம்மை குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து காட்ட போறாரு. காட்டுறப்ப நம்ம அதுக்கான காரியங்களை, நம்ம காரணங்களை சொல்லணும். அப்போ நம்மை குறித்து தேவன் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய காரியங்களை குறித்தான புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். தெளிவா இருக்கா? யாருக்கான கேள்வி உண்டா? ஈஷா சார், எனி क्वेश्चन? ஓகே பிரதர். ஓகே பிரதர். யார் வேணாலும் கேட்கலாம். ஈஷா சார் தான் கேட்கணும் இல்ல, யார் வேணாலும் கேட்கலாம். மோனிகா புரியுதா? 5வது ரொம்ப முக்கியமான புஸ்தகம், வார்த்தைகளின் புஸ்தகம் அல்லது வீண் வார்த்தைகளின் புஸ்தகம். இதுதான் பெரிய முக்கியமான புஸ்தகம். இது பாருங்க, காட் நிறைய லிஸ்ட் இருக்கும். ஆமா 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 ஆமா. இதுதான் பெரிய பெரிய புஸ்தகமா இருக்கும். இதுலதான் நிறைய இருக்கு. நமக்கு யாக்கோபுல வாசிக்கிறோம். நாவானது எப்படிப்பட்டதான்? அக்கினியை போல இருக்கு. காட்டை அழிக்கிற போல, அக்னியை போல இருக்கு நம்ம நாவு. மத்தேயு 12வது அதிகாரம் 36 பாருங்க. மத்தேயு 12:36. 18ஆம் பக்கம். 18. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும். வீணான வார்த்தை எது? வீணான வார்த்தை தேவனுக்கு விரோதமான, தேவவார்த்தைக்கு விரோதமான எல்லாமே வீண் தானே. தேவார்த்தை அல்லாத, தேவார்த்தைக்கு புறமான எல்லாமே வீண் வார்த்தை. அப்ப கூடிய வரைக்கும் நம்ம சந்திக்கிறப்ப தெரியுமா, அந்த பிரதரை பத்தி தெரியுமா, இந்த சிஸ்டரை பத்தி தெரியுமா, வேண்டாம் எந்த பிரதர் பத்தி தெரியுமா, நம்ம என்டர் பிரதர் இருக்கிறாரு யாரு, யாஷுவா மேசியா, அவரை பத்தி பாட்டு கூட இருக்கு, பழைய பாட்டு. Let's talk about Jesus Christ, the King of the Kings is He, the Lord of Lords supreme through all eternity. The great He is the way, the truth, the light, the door. Let's talk about Jesus Christ more and more. அவரை பத்தி தான் அந்த வேற எதுவுமே வேண்டாம். அந்த வார்த்தையை நாம் பேசும்போது உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று. அப்ப கூடிய வரைக்கும் நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் உட்கொள்ளுவோம். வார்த்தைகள் கிடைச்சப்ப இறமையா தான் அப்படியே உட்கொள்றாரு, கிடைச்சப்ப உட்கொள்றாரு. அது அவருக்குள்ள எப்படி இருந்ததா, அக்னியை குறிக்கித்தான். அப்படிப்பட்ட வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை. அப்போ இதுக்கு பேரலா இது ஜோடா ஒரு வசனத்தை பார்க்கலாம். யோவான் 12 அதிகாரம் 48, 49. நூத்தி 46 பக்கம், 147. வாசிங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். 48வது என்ன சொல்லுது? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்ப நியாயம் தீர்க்குது. இப்போ மத்தேயு 12:36 என்ன வாசிச்சோம்? நீ உன் வார்த்தையினாலே நீதிமான் என்றும் குற்றவாளி தீர்க்கப்படுவாய். எப்போ? நியாய தீர்ப்பு நாள்ல. இப்ப நியாய தீர்ப்பு நாள்ல நம்மள நியாயம் தீர்க்கிறது எது? வார்த்தை தான். என்னை தான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், ஆனா என்னை தள்ளி என் வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளனா உங்களை என்ன, அப்ப நீங்க எதை வீண் வார்த்தைகள் பண்றீங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்? நியாய தீர்ப்பு நாளிலே அந்த வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும் சொல்லிட்டு உடனே 49ல அது ஒரு விளக்கம் கொடுத்துறாரு. நான் பேச வார்த்தை, இந்த வார்த்தை எப்படிப்பட்ட, இது என்ன வார்த்தை? 40 நான் சுயமாய் பேசவில்லை, பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளை என்னவா இருக்குது? அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவே, ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. என்ன விரும்புறாரு? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை கொடுக்கிறாரு. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை கொடுக்கிறாரு. 1 யோவான் 5 அதிகாரம் 11 வசனம் பாருங்க. 11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். 1 யோவான் 5:11. Book of the first epistle of John, St. John, chapter 5, verse 11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அவரை குறித்து கொடுத்த சாட்சி. அப்போ நித்திய ஜீவனை அவர் கட்டளையிட்டார். அது எங்க வச்சிருக்கிறாரு? வார்த்தை உள்ள வச்சிருக்கிறார். வார்த்தை உள்ள வச்சிருக்கிறார். ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தாரு, அவன் என்னென்றைக்கு இருக்கணும்னு கொடுத்தாரு. ஆனா அந்த கட்டளை அவன் மீறினான். ஆனா நமக்கு என்ன பண்றாரு? பிந்தின ஆதாமை கொண்டு அந்த நித்திய ஜீவனை நமக்கு திரும்ப கொடுக்கிறார்.
அதனால்தான் என் பிதா சொன்ன வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன்றார். அப்போ வீணான வார்த்தைகள் பேசணும்னா ஞாயிற்று நாள்ல என்ன ஆகும்? மாட்டிப்போம். தேவ வார்த்தைகளை பேசணும்னா ஞாயிற்று நாள்ல சந்தோஷம், களி கூறுது. சரி, 6வது கண்ணீரின் புஸ்தகம். கண்ணீரின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 8வது பாருங்க. சங்கீதம் புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 56 verse 8. சங்கீதங்களின் புஸ்தகம் 56 அதிகாரம் 8வது. என் அலைச்சல்களை தேவரீர், அப்படிதான் வாசிக்கிறேன். எப்படி? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்ப நம்ம விடுற கண்ணீரை அவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. என்ன கண்ணீர் அது என்ன கண்ணீர்? யோபு 35 அதிகாரம் எடுங்க. யோபு 35 அதிகாரம் 9 இருந்து 13 வரைக்கும் வாசிங்க கொஞ்சம். 664 பக்கம். அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்க இந்த வசனத்தை, ஒவ்வொரு வசனமா நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள். என்னது இது? இப்போ பூமியில கூட பாக்குறோம், நம்ம நல்ல ஒரு நல்ல பவர்ல பொசிஷன்ல இருக்கிறவன், இல்ல அரசியல் இருக்கிறவன் என்ன பண்றான்? சாதாரண நாட்டு போய் நிலத்தை புடுங்குறான், பொருளை புடுங்குறான். அதே மாதிரி பவர்ல இருக்கவங்க இடி ரைடு விடுறாங்க, துன்பப்படுத்துறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க? ஐயோ ஐயோன்னு கதறாங்க. புரியுதா? இது பிரான்ஸ்ல இருக்கவங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. புரியுது பிரதர். பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும் பறவை. இந்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் நல்ல நிதானமா பார்த்து நல்ல மனசுல வாங்கிக்க. பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும். அப்புறம் வாசிங்க. எங்களை ஞானவான்களுமாக்கி. என்ன ஞானவான்களுமாக்கி? ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும். அதை சொல்லுங்க. பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களுமாக்கி. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. நல்லா புரியுதா இந்த வசனோட அர்த்தம்? என்ன தேவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு? பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் புத்திமானா வச்சிருக்கிறாரு, உண்டாக்கினாரு. ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் அதிக தேவன் எங்கே என்று கேட்காமல். புரியுதா? அங்கே அவர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இரவில் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே. இரவில் கீதம் பாடணும். அப்ப இரவில் கீதம் யாரை பத்தி பாடணும்? தேவனை பத்தி தேவனை பத்தி சொல்லக்கூடாது. தேவனை பத்தியும் ஆண்டவர் 2 பேரும் சொல்லணும், 2 பேரையும் பாடணும். இத செய்யாம என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை.
அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள். அவரோ எதுக்காக ஜனம் கூப்பிடுறாங்க? ஐயோ என்ன அடிக்கிறானே, என்னோட புடுங்குறானே. நீ மனுஷங்க நிறைய பேர் அதுதான், ஐயோ என்னோட திருட்டிட்டு போயிட்டானே, அதுக்குதான் பொல்லாத நிமித்தம் கூப்பிடுகிறார்கள். அப்போ கேடு வரப்ப, கஷ்டம் வரப்ப ஐயோ ஐயோன்னு தேவன் நோக்கி கூப்பிடுறாங்க, அழறாங்க. ஆனா சாதாரணமா இருக்கிறப்ப மனுஷன் என்ன செய்யறான்? உலகத்துல இருமா படைஞ்சு எனக்கு இது கொடுத்துருக்க அது கொடுத்துருக்காரு, அதுலதான் களி கூர்ந்து அந்த பாட்டு தான் பாடுறான். அது என்ன பாட்டு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பாட்டு, களி கூர்ந்து பாடுறது அதுதான் பாடுறான். ஆனா அவன் என்ன பாடுறோம்? தேவனே என்ன நீங்க என்ன பண்றீங்க? பூமியில மிருகங்களை காட்டிலும் புத்திமான்களாக்கி, ஆகாயத்து பறவை காட்டிலும் எனக்கு நைட்டு என்ன பாடுறதுக்கு, நைட் பாடுறது நான் இருள கூட பாடுவேன். தாவீது சொல்லுவான், ராட்சமயங்களில் நான் உம்மை தியானிக்கும் பொழுது. அப்போ இப்படிப்பட்ட காரிய நிமித்தம் கூப்பிடாமல் ஐயோ என்ன கஷ்டப்படுத்துறானே, அப்போ கூப்பிட்டா தேவன் என்ன பண்ணுவாரு? கேட்பதில்லை. தேவன் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அவளை காணியார். நிறைய பேர் அதுதான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அப்புறம் என்ன சொல்றது? ஐயோ அந்த தேவனை கண்ணு இல்லை, ஐயோ என் ஜபத்தை கேட்கல. நீ நான்காவது நாட்கள்ல அவரை துதிக்கிறியா? உடனே சொல்ல ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு இருக்குது இல்லங்களா? ஆனா நீ நார்மல் டேஸ்ல கூப்பிடணும். நீ நார்மல் டேஸ்ல கூப்பிடாம ஆபத்துல மாத்திரம் வேணுமா? நார்மல் டேஸ்ல நீ கூப்பிடுற அப்படி அவருடைய வழிகளில் நடக்கணும். அதான் சொல்றாரு 50ஆம் சங்கீதம். என்ன சொல்றாரு? 50ஆம் சங்கீதம் 15வது நம்ம பாருங்க. 50ஆம் வசனம் 15. அது மேல பாருங்க 16 பாருங்க. 15 கரெக்ட். ஆனா 16 என்ன சொல்றாரு? இருங்க எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துறீங்களா? வாசிங்க. 15 என்ன சொல்றாரு? ஆபத்து காலத்துல என்ன கூப்பிடுங்க, அதெல்லாம் வாசம் தான் இல்லைங்களே. ஆனா 16 என்ன சொல்றாரு? வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? உனக்கு என்ன அருகதை உண்டு? நீ சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15வது சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை உண்டு? ஏன்னா 16வது என்ன சொல்றேன்? நீ என்ன பண்ணிட்ட? சிக்ஷையை பகைத்து வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். வார்த்தையை பின்னால் எரிந்து போட்டு நீ வார்த்தையை உதாசீனப்படுத்திட்ட. அப்போ நீ 50ஆம் சங்கீதம் 15வது சொல்றிய, உனக்கு சொல்றது என்ன இருக்குது? அப்போ நார்மல் டேஸ்ல எப்படி இருக்கணும்? அவரே கீதம் பாடணும். தேவனே என்ன இதெல்லாம் பண்ணிடு, இதெல்லாம் அப்பெல்லாம் பண்ணது கிடையாது. அப்பெல்லாம் ஜாலியா கூத்தாட வேண்டியது, உலக காரியங்களை களி கூற வேண்டியது. அப்போ என்ன ஆகும்? தேவன் அதை கூப்பிட மாட்டார். அப்போ கண்ணீரோட கூப்பிடுறது கண்ணீரின் புஸ்தகம். அப்போ அதுக்கு தான் சொல்ல வந்தானா, கண்ணீரை அவர் துருத்தியில் கணக்கில் எப்ப வைக்கிறாரு? உத்தம இருதயத்தோடு அவரை தேடும், உத்தம இருதயத்தோடு உண்மையாய் அவரை தேடும் போது அதை வைக்கிறார். அது தேடுறப்ப எப்படி தேடணுமா? அந்த கண்ணீர் எப்படி விடணுமா? அந்த கண்ணீர் எப்படி விடணும்ன்றதுக்கும் நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீரா இருக்கணும்? ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே, ஐயோ எனக்கு அது கிடைக்கலையே, அது காணாம போச்சே, இது கிடைக்கலையே, நான் அது பண்ணலையே. இல்ல அது இல்ல. எப்படிப்பட்ட கண்ணீர் அது? அங்க எரேமியா சொல்றாரு. வாசிங்க 9ஆம் எரேமியா 9ஆம் அதிகாரம் 1 வசனம். பக்கம் சொல்லுங்க. பக்கம் 885. அவசரமே இல்ல, மெதுவா எடுத்து வாசிங்க. தோந்திச்ச உடனே ஆலோசனை மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. என் தலை தண்ணீரும் சொல்றாரு. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். எப்படி ஒரு தீர்க்க பாரம் என்ன? என் தலையில தண்ணீர் டேங்க் மாதிரி, தலையில ஒரு டேங்க் மாதிரி, வாட்டர் டேங்க் மாதிரி இருந்துட்டு
அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து அப்படியே 2 கண்ணுலையும் அப்படியே தண்ணீர் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். நான் இரவும் பகலும் அழுவேன். எதுக்காக? எதுக்காக? ஐயோ இந்த மாதிரி கேட்காம போயிட்டாங்களே அப்படின்றதுக்காக அழுவேன். நூத்தி 19ஆம் சங்கீதம் 130வது வசனம் பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம். உம்முடைய வசனத்தை மனுஷர் காத்து நடவாதபடினால் நீர்த்தாரைகள் ஓடும். 136 136 119 136 பாருங்க. 749ஆம் பக்கம். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. எரேமியா சொல்றாரு, எப்படி என் ஜனங்கள் இப்படி போயிட்டாங்களே, தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்த தேவன் அந்நிய தெய்வங்களுக்கெல்லாம் போயிட்டாங்களே, 2 தீமைகளை செய்தார்களே, அதுக்காக கண்ணீர். அப்படிப்பட்ட கண்ணீர். இங்க மனுஷர் காத்து நடவாதபடியால் என்னவா? நீர் தாரைகள் ஓடுகிறது. எரேமியா 22 10 பாருங்க. தொள்ளாயிரத்தி பக்கம். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். அவன் இனி திரும்பி வருவதில்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. இங்க எதை குறித்து பேசுகிறாருங்க? போயாச்சு அவனுக்காக. ஆனா இருக்கிறவங்களுக்காக அவங்க ரட்சிக்கப்படணுமே, அவங்க சத்தியத்தை அறியணுமே. அப்ப இப்படிப்பட்ட கண்ணீர் நம்ம நிறைய ஜபத்துல என்ன பண்ணுவோம்? தேவனே உங்களுடைய துருத்தில கண்ணீரவையும் நான் இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணுறேன், கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம். கணக்குல இருக்குதே, அது கணக்குல வச்சு இல்லைங்களா? ஆனா நம்ம விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற வேண்டும். ஆண்டவரை தான் நமக்கு செய்யறாரு. இப்ப நம்மளும் ஆண்டவரை போல மாறினா நம்ம என்ன, எனக்கு இதை கூட அது கூட அந்த இது இல்லை, ஐயோ எனக்கு இது இல்லையே இல்லை, எனக்கு எல்லாம் கொடுத்துருங்க, உங்க குமாரனே கொடுத்துருங்களேப்பா, இதை காட்டுன்னு வேற என்ன, நான் அதை கேட்கல. ஆனா உங்களுடைய குமாரனை கொடுத்து நீங்க கொடுத்ததை என் கண்களை திறந்தீங்களே, அதை பார்க்கறத உணர்றதுக்கு என் நிறுத்தி திறந்தீங்களே. அதே போல எவ்வளவு ஜனங்கள். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்றது? துன்மார்கன் மரிப்பது எனக்கு எவ்வளவே பிரியம் அல்ல. அப்ப அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட கண்ணீருக்கு அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதுதான் கண்ணீரின் புஸ்தகம். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சாதகமா வரும். புரியுதா எல்லாருக்கும்? அடுத்தாப்புல கிரியைகளின் புஸ்தகம். கிரியைகளின் புஸ்தகம் தானியேல் 12 அதிகாரம் 2வது வசனம் பார்க்கிறோம். தானியேல் ரிப்பீட் பண்ணுங்க. தானியேல் 12:2. தானியேல் சாப்டர் புக் ஆஃப் தானியேல் verse 2. 1049ஆம் பக்கம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஒன்னாவது பாருங்க.
ஒன்னாவசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவே அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்ப அந்த புஸ்தகம் ஒண்ணு இருக்குது, கிரியைகளுக்கு ஏற்ற புஸ்தகங்கள். மத்தேயு 16:27 பாருங்க. 25. மத்தேயு 16:27 வாசிங்க. 25ஆம் பக்கம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். எப்படி பலனளிப்பார்? அந்த புஸ்தகம் வச்சிருக்கிறார், கிரியைகளின் புஸ்தகம். இன்னும் நிறைய புஸ்தகம் அதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப கிரியைகளின் புஸ்தகம், அந்த கிரியைகளின் புஸ்தகத்துல அதுக்கேற்றபடி பலனளிப்பார். 2 கொரிந்தியர் 5 10 பாருங்க. 2 கொரிந்தியர் 5:10. 248ஆம் பக்கம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைபடிக்கு நாம் எல்லாரும் யாஸ்வா மேசியாவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 20:12 பாருங்க. Book of Revelation chapter 20 verse 12. வெளிப்படுத்தல் 20:12. மெதுவாக சொல்றேன். 353. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ன? வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். புஸ்தகங்களில் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. நீங்க சொன்னீங்களா அந்த 6 புஸ்தகம் 7 புஸ்தகம்? இல்ல இன்னும் இருக்கு. இதுதான் கிரியைகளின் புஸ்தகங்கள், அதை இங்க பாக்குறோம். இன்னும் மற்ற புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆமா, இந்த புஸ்தகங்கள் என்பதை நாம் தேவனுக்கு சித்தமானால், ஆண்டவரோட வருகை தாமதிக்குமானால், நாமும் உயிரோடு இருப்போமானால் அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த இதுல பார்ப்போம். யாருக்கான ஏதாவது கேள்விகள் இருக்கா? இதுவரைக்கும் நல்ல தெளிவா இருக்கா? இந்த ரெவலேஷன் லாஸ்ட் படிச்சுமே, அப்போ எல்லா புத்தகங்களும் தரப்பாரு அப்போ நீங்க சொல்ற மாதிரி? ஆமா 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 ஆமா, எல்லா புத்தகங்களும் இருக்கு. ஏன்னா வேற என்ன புத்தகம் அடுத்த வாரம் பார்ப்போம். நல்ல இது வரைக்கும் இந்த 7 புத்தகம் நல்ல தெளிவா இருக்கா? சரி, அப்படியா இருந்தால் நாம் மற்ற காரியங்களை வர வாரம் பார்ப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.